12th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் உடைய சென்டம் ஸ்டடி பிளான் டே 2ல் நம்ம இருக்கோம். ஸோ டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமர்ஸும் அக்கௌண்டன்சியும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பிளான் கொடுத்துருந்தோம். ஸோ அது கரெக்டாக நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மெசேஜஸ் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டே 2ல் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரியே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 1 அண்டு சாப்டர் 2 மல்டிமீடியா அண்டு அடாப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே 2 உடைய பிளான். இதை கரெக்டாக முடிங்க. ஸோ தியரிட்டிக்கலாக நம்ம போகும் பொழுது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமானது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா எழுதி பாருங்கள், சரிங்களா? தென் டே 2 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டே 1 ஒரு குயிக் ரிவிஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. பிகாஸ் த ப்ராப்பர் ரிவிஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கரெக்டான மார்க்ஸை நமக்கு கொடுக்கும். ஏன்னா படிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிடாமல் அதை வந்துட்டு நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ண தான் நமக்கு நல்லா ஆழமாக பதியும். நீங்கள் தேர்வில் நல்லா எழுத முடியும். ஸோ டே 2ல் எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.